இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் காலை நேரத்திலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி அபரிமிதமாக ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஏசாயா 55 3வது இறைவார்த்தை. அது நமக்கு இவ்வாறு கூறுகிறது: என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றுமுள்ள உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன் என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இது இறைவன் மனிதர்கள் வைத்திருக்கிற பேரன்பை வெளிப்படுத்துகிறது. இங்கே பல காரியங்களை அவர் நமக்கு கூறுகிறார். முதலாவதாக, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். வார்த்தையம் இறைவன், அவர் வார்த்தை வழியாக நம்மோடு பேசுவார். அவர் எதை கூற விரும்புகிறாரோ அதை நம் ஒவ்வொருவரோடும் இறை வார்த்தை வழியாக பேசுவதை நாம் கவனிக்க வேண்டும். அமிதமாக இறை வார்த்தைக்கு பேசுவதை நாம் செவி கொடுத்து நாம் அதை உணர்ந்து கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய செயல்பாடுகள் அனுபவமாக மாறும். செவி கொடுங்கள் என்று சொன்னதோடு அவர் விட்டுவிடவில்லை, என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறார். அனுதினமும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அவர் என்ன வாருங்கள் என்று நம்மை படைத்த இறைவன் அழைக்கிறார். என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள், என்னிடம் கேளுங்கள் என்று சொல்கிறார். நம்மை அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் நாம் அவரிடம் கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபொழுது கூறினார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்பவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நமக்கு கூறியிருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, அனுதினமும் நாம் இறைவனுடைய வார்த்தையை படித்து அதன் வழியாக அவர் கூறுவதை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை நாம் அவரிடம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பிரச்சனைகளையே கடந்து செல்லும். நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் அவரிடம் கேட்க வேண்டும். வாருங்கள், என்னிடம் வருவரை நான் புறம்பே தழுவதில்லை என்று சொல்கிறார். யார் ஒருவன் கடவுளை தேடி போகிறானோ, யார் ஒருவன் இயேசு ஆண்டவரை தேடி போகிறானோ அவர்களை அவர் புறம்பே தழுவதே இல்லை. எனவே அருமையான சொல்லே, நம் வாழ்க்கையிலே நமக்கு கை கொடுக்க ஒருவர் இருக்கிறார், நமக்கு வாழ்வு கொடுக்க இருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். எனவே அவரிடம் நாம் சொல்ல வேண்டும், அவரிடம் நாம் வாய் திறந்து கேட்க வேண்டும். வாய் திறந்து அறிக்கையிடுவோர் சத்தத்திற்கு உன் தந்தை பதில் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அவர் அதற்கு தக்க பதில் கொடுப்பார். நாம் கேட்பது நமக்கு நலமாக இருக்கும் என்றால் உடனே நமக்கு தந்தையாம் இறைவன் நமக்கு பதில் கொடுப்பார். எனவே அவரை விசுவசிக்க வேண்டும். அமிதமாக கேட்பவர்கள் அவர் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வாழ்வு வாழ நாம் யாரையெல்லாமோ தேடி ஓடுகிறோம். உலகில் உள்ள மனிதர்களை தேடி அலைகிறோம். அருமையானவர்களே, பல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் யாரையோ தேடுகிறோம். நமக்கு வாழ்வு கொடுக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை முற்றிலுமாக நாம் மறந்து விடுகிறோம். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் இவர் வாக்கு மாறாத கடவுள். இவரிடம் வந்து யாரும் ஒரு பொழுதும் வெறுமே திருப்பியதில்லை என்று நாம் வேதம் சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, எப்பொழுதெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் உனக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இறைவனுடைய இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து அதிலே அவர் நாம் வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். நம்முடைய பிரச்சனைகளை அவர் பேசுவார் நம்மோடு. எவ்விதமாக ஒரு நண்பன் பேசுவது போல, ஒரு தந்தை பிள்ளையிடம் பேசுவது போல இறைவார்த்தை வழியாக நம்மோடு பேசுவதை நீங்கள் கவனிக்கலாம், நீங்கள் கூர்ந்து பார்க்கலாம். அதை உணர்ந்து நாம் கேட்கும் பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். அவரிடம்தான் வாழ்வு உண்டு. அருமையாசலே, அவர்தான் வாழ்வு கொடுப்பவர். எனவே வாழ்வு கொடுக்கும் நம்முடைய தந்தை கடவுளை நாம் நாட வேண்டும். அனுதினமும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவரே நாம் நாட வேண்டும். அவ்விதமாக நாம் கேட்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் இறுதியாக சொல்கிறார். நான் பேரன்பு மிக்க கடவுள். பேரன்பு என்பது வேறு யாரும் கொடுக்க முடியாத அன்பு. உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத அன்பைத்தான் பேரன்பு என்று சொல்வது. எனவே அந்த பேரன்பு இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும். இறைவன் கொடுக்க வல்லவர். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அன்பு செய்கிற கடவுள், நம்மை பேரன்பு செய்கிற ஒரு கடவுள் நமக்கென்று காத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு செவிமடுத்து நாம் அவரிடம் சென்று அவரிடம் கேட்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் விடுதலை கொடுப்பார். அவர் இவ்விதமாக கூறுகிறார், நான் உங்களுடைய என்றுமுள்ள உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்றார். இந்த வார்த்தை உடன்படிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற அறிமாசுடைய மறக்கவே கூடாது. என்றுமுள்ள உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை, நேற்று இன்று நாளை என்றும் மாறாத உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது இருவருக்கிடையே நடக்கிற ஒரு உடன்படிக்கை என்பது இரு நாடுகளிடையே ஒற்றுமையை உருவாக்குகிற ஒரு காரியம். அதுபோல் இருவருக்கிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்குவது. எனவே இயேசு கடவுள் நமக்கு இந்த வார்த்தையை ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறபடினாலே, உடன்படிக்கை என்பது அது எப்பொழுதும் மாறாதது. உடன்படிக்கையை மீறினால் அது பாவம் என்று சொல்வார்கள். எனவே நாம் அந்த உடன்படிக்கையை கொடுத்தவர் நம்முடைய கடவுள். எனவே அதை நம்பி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளின் போது அவரை நாட வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரிடம் கேட்க வேண்டும். அவர் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி தர வல்லவர். ஒரு நல்வாழ்வு வாழ நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள், ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைக்கிற கடவுள். அப்படிப்பட்ட இறைவனை நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் நம்முடைய ஜெபத்தின் வழியாக அவரிடம் கேட்டு நாம் நம்முடைய வாழ்வுக்கு தேவையானவர்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பு தந்தை இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை, என்னிடம் வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேட்புங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். மனிதர்களால் யாராலும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியாது ஆண்டவர், உம்மால் கொடுக்க மாத்திரமே கூடும். எனவே அந்த நல்ல வாழ்வை எங்களுக்கு தந்து
எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த உலகத்திலே மற்றவர்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு நல்வாழ்வு வாழ எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறேன். ஆமென்.